ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 64. காலை விடிந்ததும் அலுப்பாக எழுந்த கயல்விழிக்கு எரிச்சலாக வந்தது. தன் வாழ்க்கையை நினைத்தும் தன் எதிர்காலத்தை நினைத்தும் கல்லூரிக்கு செல்வதற்கு கிளம்பியவள் நேராக மகேஷின் முன்பு நின்றாள். மகேஷ், கிளம்பிட்டியா? போகலாமா? கயல்விழி, போகலாம். மகேஷின் அம்மா கையில் டிஃபன் பாக்ஸுடன் சமையல் அறையில் இருந்து ஓட்டமும் நடையுமாக கயல்விழியை நோக்கி வந்தார். இந்தாமா, டிஃபன் பாக்ஸ் மறந்துட போற. கயல்விழி முகத்தை கடுகடவென வைத்தபடி, ஆமா, இப்போ இது ஒண்ணுதான் குறைச்சல் என்று சத்தமாக முணுமுணுத்தபடி வெடுக்கென்று டிஃபன் பாக்ஸை பிடுங்கிக் கொண்டு வாசலுக்கு சென்று விட்டாள். தன் தாயை பார்த்த மகேஷ், எதுவும் நினைச்சுக்காதீங்கம்மா என்று சங்கடமாக கூற, தமிழ்ச்செல்வி, பரவாயில்லப்பா என்று விட்டு தன் கணவரை பார்த்தார். ராமலிங்கம் கண்களை மூடி திறந்து ஏதோ சைகை செய்ய பெருமூச்சு விட்டபடி அமைதியாக சமையலறைக்குள் நுழைந்து கொண்டார். வெளியே வந்த மகேஷ் கயல்விழியிடம், என்ன ஆச்சு கயல், உனக்கு ஏன் இப்படியெல்லாம் பேசுற? பாவம் அம்மா, உனக்காக தானே லஞ்ச் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க, இப்படி முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசுற, அவங்க முகமே வாடி போச்சு என்றான் வருத்தமாக. கயல்விழி கோபமாக, ஆமா, இப்போ அவங்க முகம் வாடினது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. தினம் தினம் ஏன் முகம் வாடுறது உங்களுக்கு தெரியலையா? மகேஷ், உனக்கு இங்க என்ன பிரச்சனை கயல்? எங்க அம்மா உன்னை ஒரு வேலை கூட செய்ய விடுவது கிடையாது. எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறாங்க. எங்க வீட்டில் யாருமே உன்னை ஒரு வார்த்தை கூட தப்பா பேசுவதோ உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்வதோ கிடையாது. நீ தான் எல்லார்கிட்டையும் எடுத்தெறிஞ்சு பேசுற. ஆரம்பத்தில் நல்லா தானே இருந்த கயல், இப்போ என்ன ஆச்சு உனக்கு? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடு. கயல்விழி, என்னால் முடியல மகேஷ். காலையில் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வேலைக்கு போயிட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்து காலேஜ் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு படுக்கவே லேட் ஆகிடுது. திரும்ப காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சு கிளம்ப வேண்டியதாக இருக்குது. எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? மகேஷ், நாங்கள் யாரும் உன்னை வேலைக்கு போக சொல்லி கம்பல் பண்ணலையே. நீயே தானே போக போகிறேன்னு ஒத்த காலில் நின்று என்கிட்ட சம்மதம் வாங்கின. இப்போ எங்களை குத்தம் சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கயல். கஷ்டமாக இருந்தால் வேலையை விட்டுடு. கயல்விழி, ஆமாம், வேற என்ன பண்ணுறது? உங்கள் அப்பா சம்பாத்தியமும் உங்கள் சம்பாத்தியமும் சாப்பாட்டு செலவுக்கும் வீட்டு செலவுக்குமே சரியாக போயிடுது. என்னோட படிப்பு செலவுக்கு என்ன பண்ணுறது? அதான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். மகேஷ் வருத்தமான குரலில், நான் காதலிச்ச கயல் நீ கிடையாது. அவள் ரொம்ப நல்லவ. மற்றவங்க மனசை புரிஞ்சு மெச்சூர்டாக நடந்துப்பா. ஆனால் நீ மொத்தமாக வேற யாரோ மாதிரி தெரிகிற கயல். நான் உன்கிட்ட ஏமாற்றி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலையே. எங்கள் வீட்டு சூழ்நிலை எல்லாத்தையும் தெரிஞ்சு தானே நீ விருப்பப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ இப்படி பேசுனா நான் என்ன பண்ணுறது? கயல்விழி, ஆமாம், தெரியும் தான். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எல்லாமே அழகாக தான் தெரிஞ்சது. ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்போது எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு மகேஷ். என்னுடைய அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் கிடைச்ச மாதிரி எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று பட்டென்று கூறிவிட்டாள். கயல்விழியின் வார்த்தையில் மகேஷின் உதட்டில் விரக்தி புன்னகை படர்ந்தது. கயல்விழி, இங்க பாருங்க மகேஷ், சும்மா இப்படி எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா பத்தாது. பாத்தீங்கல்ல, யாழினியோட வீட்டை மாளிகை மாதிரி இருக்கு. அவங்க ராணி மாதிரி வாழறா. ஆனால் நான், எனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைந்திருக்குன்னு பேரு தான். மற்றபடி நான் சந்தோஷமாகவே இல்லை. மகேஷ், இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிற? கயல்விழி, நான் எங்கள் வீட்டில் பேசலாம்னு இருக்கேன். மகேஷ் குழப்பமான பார்வையுடன், உங்கள் வீட்டில் பேச போறியா? என்ன பேச போற? கயல்விழி சிறு தயக்கத்துடன், நமக்கு வீடு வாங்கி தர சொல்லி கேட்க போகிறேன். கயல்விழியின் வார்த்தையில் மகேஷிற்கு சர்ரென்று கோபம் ஏற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கயல் நீ உன் மனசில்? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணும்னாலும் பண்ணலாம், நான் வாயை மூடிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிட்டியா? என் கூட வாழணும்னா என்னுடைய வருமானத்தில் தான் வாழணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை சந்தோஷமாக வச்சுக்க என்ன எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். இப்படி உங்கள் அப்பா வீட்டில் போய் கேட்டு வாங்கிக்கிட்டு வருவது எனக்கு அவமானமாக இருக்குது. கயல்விழி, அதுக்காக காலம் முழுக்க என்னை இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ சொல்கிறீங்களா? ஏன் அந்த வீட்டில் எனக்கு உரிமை கிடையாதா? என் அப்பாவோட சொத்துல எனக்கும் உரிமை இருக்குது. மகேஷ், இப்போ யாரும் உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லலை கயல். அதுக்காக நீயே போய் கேட்பியா? அவங்க எல்லாம் என்னை பற்றியும் எங்கள் குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பாங்க? கயல்விழி ஏளனமாக, ஆமாம், பொல்லாத குடும்பம். உங்கள் குடும்பத்தை பற்றி தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியுமே. மகேஷ், என்கிட்ட பணம் வேணும்னா கம்மியாக இருக்கலாம் கயல், ஆனால் மரியாதையோடு வாழணும்னு நினைக்கிறேன். உனக்கு வசதியான வாழ்க்கை தானே வேணும். என்னால் கண்டிப்பாக நீ ஆசைப்படுற மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர முடியும். ஆனால் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இப்படி அவசரப்பட்டால் நான் என்ன மந்திரமா பண்ண முடியும்? கயல்விழி, எவ்வளவு நாள் டைம் வேணும்? 1 நாளா 2 நாளா? நீங்கள் கேட்குற டைமுக்குள்ளே எனக்கு வயசாயிடும். இங்கே பாருங்க மகேஷ், எனக்கு உங்கள் மேலே இன்னும் காதல் அப்படியே தான் இருக்குது. அதுக்காக என்னால் கஷ்டப்பட முடியாது.
நான் என்ன யார்கிட்டயோவா கேட்க போறேன்னு சொல்கிறேன்? என்னை பெற்றவங்க கிட்ட தானே கேட்க போகிறேன். எனக்குன்னு அவங்க எதுவுமே செய்யலை. என் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் போட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலையே. அதெல்லாம் பண்ண வேண்டியது அவங்க கடமை தானே. அதுக்கு பதில் நமக்கு ஒரு வீடு வாங்கி தர சொல்லி கேட்க போகிறேன். இதில் என்ன இருக்குது? மகேஷ், ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. நீ கேட்குறது எனக்கு அவமானமாக இருக்குது. கயல்விழி, இது எனக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் நடுவில் இருக்க விஷயம். இதில் நீங்கள் தலையிடாதீங்க. இனி நாம் என்ன கூறினாலும் இவள் புரிந்து கொள்ளப் போவதில்லை என்று மகேஷ் எண்ணிக்கொண்டிருக்க, கயல்விழி, இனிமே நாம் இதை பற்றி பேச வேண்டாம். டைம் ஆகுது, காலேஜுக்கு போகணும் என்றபடி பைக்கிற்கு அருகில் சென்று நின்று கொண்டாள். பிறகு கயல்விழியை காலேஜில் விட்டுவிட்டு யோசனையுடனே மகேஷ் அவனுடைய கல்லூரிக்கு சென்றான். ஆரம்பத்தில் இனித்த திருமண வாழ்க்கை கயல்விழிக்கு தற்பொழுது கசந்து விட்டது. திருமணமான புதிதில் மகேஷின் அம்மா அப்பாவிடம் மரியாதையாக நடந்து கொண்டவள் இப்பொழுது சில நாட்களாக எடுத்தெறிந்தும் மரியாதை குறைவாகவும் நடந்து கொள்கிறாள். ஏதேதோ கோபத்தை அவர்களிடம் திணிக்கிறாள். தன் அக்காவும் தங்கையும் வாழ்வது போல் வசதியான வாழ்க்கை தனக்கும் வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. பல முறை மகேஷிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறாள். அவன், உன் அப்பா அம்மாவிடம் இருந்து நீ வாங்கி வரும் எதுவும் எனக்கு தேவையில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டான். ஆனால் இந்த முறை இனிமேலும் பொறுக்க முடியாது என்று பொங்கி எழுந்து விட்டாள். கயல்விழியின் நிலை புரிந்தாலும் மகேஷால் உடனே என்ன செய்திட முடியும்? வசதியாக வாழ்ந்த பெண் தங்கள் வீட்டில் சிரமப்படுகிறாள் என்பது மகேஷிற்கும் புரியாமல் அல்ல. இருந்தாலும் பணம் சம்பாதிப்பது ஒன்றும் அவ்வளவு எளிய காரியமில்லையே. படிப்படியாக தானே முன்னேற வேண்டும். மாமனார் வீட்டிடம் வாங்கி வாழ்வது மகேஷிற்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. ஆனால் கயல்விழிக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. எப்படியாவது வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது மட்டுமே அவளின் ஒரே குறிக்கோளாக இருந்தது. அன்றைய தினம் மாலையே தன் வேலைக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு கல்லூரி முடிந்ததும் நேராக தன் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள். கயல்விழி உள்ளே நுழைகையிலேயே பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமும் வாசல் வரை எட்டியது. வெண்ணிலா தன் குழந்தையுடன் அம்மாவையும் பாட்டியையும் பார்க்க வந்திருந்தாள். மரகதம், இப்போ படிப்பெல்லாம் எப்படிமா போகுது? வெண்ணிலா, அதெல்லாம் நல்லா போகுது பாட்டி. லட்சுமி, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு படிப்பையும் படிக்க கஷ்டமா இல்லையாம்மா? வெண்ணிலா, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைம்மா. அத்தையே எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. இதோ கண்ணனை கூட அவங்களே பார்த்துக்கிறாங்கம்மா. எனக்கு படிக்கிற வேலை மட்டும்தான். அதை மட்டும் நீ பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. லட்சுமி, சரிம்மா, 2 நாள் தங்குற மாதிரி வரலாம்ல? வெண்ணிலா, இல்லைம்மா, எழுதுகிற வேலை நிறையா இருக்குது. நான் இங்கே வந்துட்டா மாமா வேற அங்கே தனியாக இருப்பாங்க. மரகதம், பாத்தியா லட்சுமி, உன் பொண்ணு அவள் வீட்டுக்காரரை விட்டுட்டு இங்கே வரமாட்டாளாம். இவர்களின் பேச்சை காதில் வாங்கியபடி உள்ளே நுழைந்த கயல்விழியை பார்த்த லட்சுமி, வாமா கயல், எப்படி இருக்க? கயல்விழி, ஓ, உனக்கு இன்னும் என்னை ஞாபகம் இருக்கா? லட்சுமி, என்னம்மா இப்படி பேசுகிற? மரகதம், என்னடி வந்ததும் வராததுமா ஆரம்பிச்சிட்டியா? கயல்விழி, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க பாட்டி. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பெரிய பேத்தியும் சின்ன பேத்தியும் தான் உங்களுக்கு பிடிக்கும். நான் வந்தாலே உங்களுக்கு ஆகாதே. மரகதம், நான் என்னைக்கும் என்னுடைய பேத்திங்களை தனித்தனியாக பிரித்து பார்த்ததில்ல. நீ தான் அப்படி நினைக்கிற. கயல்விழி, அப்படி பிரித்து பார்க்காமல் இருந்திருந்தா பெரிய பேத்தியும் சின்ன பேத்தியும் நல்லா வசதியாக வாழுறாங்களே, நம்ம 2வது பேத்தி மட்டும் கஷ்டப்படுறான்னு உங்கள் மகன்கிட்ட சொல்லி எனக்கும் ஏதாவது வசதி வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணி தந்திருப்பீங்கள்ல. கயல்விழியின் வார்த்தையில் மூவருமே அதிர்ச்சியாக பார்த்தனர். லட்சுமி, என்னடி பேசுகிற நீ? பெரியவங்க கிட்ட இப்படி தான் பேசுகிறதா? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா? கயல்விழி, உனக்கு என்னை பற்றின எந்த கவலையும் இல்லையாமா? பெரிய பொண்ணு வீட்டுக்கு வந்தால் தங்கிட்டு போயேன்னு சொல்கிற. சின்ன பொண்ணை நீயே தேடி போகிற. ஆனால் என்னை மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிற. லட்சுமி, இங்கே பாரு கயல், முதல்ல நீ உட்காரு. மாப்பிள்ளை உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறார். கயல்விழி, அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறார். சிரித்து சிரித்து பேசினா மட்டும் போதுமா? மரகதம் பாட்டி, வேற என்னடி வேணும் உனக்கு? கயல்விழி, ஜீவா மாமா வீடு நல்லா பெரிய வீடு. யாழ்னி வீடு அதுவும் நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் என் வீட்டுக்காரருடைய வீட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சின்ன வீடுமா. அதுவும் சொந்த வீடு கூட கிடையாது, வாடகை வீடு. மாத சம்பளம் வீட்டு செலவுக்கு போயிடுது. என் படிப்பு செலவுக்கு கூட பத்த மாட்டேங்குதுமா என்றால் குரல் கமர. இவள் கூறுவதை கேட்டபடி வீட்டினுள் நுழைந்த சுப்பிரமணி, இப்போ அதுக்கு எங்களை என்னம்மா பண்ண சொல்கிற? கயல்விழி, ஒரே ஒரு வீடு வாங்கி கொடுங்கப்பா. சுப்பிரமணி, வீடா? கயல்விழி, ஆமாம்ப்பா, உங்கள் மற்ற 2 பொண்ணுங்களுக்கும் நகை நட்டுன்னு எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. எனக்கு அப்படி எதுவும் நீங்கள் போடலையே. சுப்பிரமணி, நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்குற அளவுக்கு நீ எங்ககிட்ட சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலையேம்மா. யாழ்னியிடம் இந்த கேள்விக்கு பதில் இல்லை. சுப்பிரமணி, இப்போ உனக்கு என்ன வேணும்? மற்ற பசங்களுக்கு போட்ட மாதிரி உனக்கும் நகை போடணும் அதானே? போட்டுடுறேன். என் பொண்ணுங்க யாருக்கும் குறை வைக்க நான் விரும்பலை. 3 பொண்ணுங்களையும் நான் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன்.
3 பேருக்கும் எந்த குறையும் இல்லாமல் ஒரே மாதிரி எல்லாம் செய்யணும்னு தான் நினைக்கிறேன். மற்ற 2 பேருக்கு என்ன நகை போட்டேனோ அதையே உனக்கும் போட்டுடுறேன். கயல்விழி, அப்பா எனக்கு நகையெல்லாம் வேண்டாம், எனக்கு வீடு வாங்கி கொடுங்க. சுப்பிரமணி, மாப்பிள்ள உன்கிட்ட கேட்க சொன்னாரா? கயல்விழி, இல்லைப்பா, அவருக்கு நான் கேட்குறதுல விருப்பம் இல்லை. எனக்கு தான் அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கும் போய் படிக்கவும் போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. சுப்பிரமணி, நீ சொல்கிறது எனக்கு புரியுதுமா. ஆனால் இது நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. மற்ற பொண்ணுங்களுக்கு செஞ்ச மாதிரி செய்ய சொன்னால் தாராளமாக நான் செஞ்சுருவேன். ஆனால் உனக்கு மட்டும் அதிகமாக செய்ய சொன்னால் நான் செய்ய மாட்டேன். கயல்விழி, அப்போ இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா? சுப்பிரமணி, உரிமை இல்லைன்னு இங்கே யாரும் சொல்லலையேம்மா. உனக்கு மற்றவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தாராளமாக இருக்குது. மற்றவங்களுக்கு என்னுடைய சொத்தை நான் எப்போ தரேனோ அப்போ உனக்கும் கொடுத்துடுவேன். இப்போவே நீ கேட்டால் என்னால் தர முடியாதுமா. கயல்விழி, அப்பா என்றால் ஆதங்கமாக. சுப்பிரமணி, தப்பா நினச்சிக்காதம்மா. நீ விரும்பின வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்க வேண்டியது உன்னுடைய கடமை தானே. எங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கு உன் வீட்டுக்காரர் நான் பார்த்த மாப்பிள்ளை இல்லையே. என்னுடைய கடமையை எந்த குறையும் இல்லாமல் நான் செஞ்சிருவேன். கண்டிப்பாக உனக்கு என்னுடைய சொத்துலையும் மற்ற பசங்களுக்கு எப்படி தரேனோ அதே பங்கு கிடைக்கும். ஆனால் இப்போ கிடைக்காது. உன் வாழ்க்கையில் முன்னேறி வர வேண்டிய கடமை உன்னுடையது. எதுவுமே சுலபமாக கிடைச்சிட்டா அதோட அருமை தெரியாது. லட்சுமி, காப்பி எடுத்துட்டு வா. தலைவலியாக இருக்கு, நான் ரூமில் இருக்கேன் என்றபடி அறைக்கு சென்று விட்டார் சுப்பிரமணி. கயல்விழி கோபமாக முகத்தை திருப்பி கொண்டு வாசலை நோக்கி செல்ல, லட்சுமி, ஏய் இருடி, காஃபி குடிச்சிட்டு போ. கயல்விழி திரும்பியும் பாராமல், ஒன்றும் தேவையில்லை, எல்லாத்தையும் உன் பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும் கொடு என்று விட்டு விறுவிறுவென வெளியே சென்று விட்டாள். வெண்ணிலா, என்ன பாட்டி இது? மரகதம், நம்ம வீட்டு பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்தா பாவமாக தான் இருக்கு நிலா. ஆனால் சுலபமாக கிடைச்சிட்டா அவளுக்கு அந்த பொருளோட அருமை தெரியாமல் போயிடும். நம்ம குடும்பத்தோடு அவள் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க மாமியார் வீட்டு ஆளுங்க கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாளாம். யாரோ உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போவே இப்படி நடந்துக்கிறா. இன்னும் நம்ம வீட்டில் இருந்து சொத்துன்னு ஏதாவது கொடுத்துட்டா அவங்கள சுத்தமாக மதிக்க மாட்டான்னு உங்கள் அப்பா நினைக்கிறார். அதுவும் சரிதானே. இவளும் அப்படி தான் நடந்துக்கிறா. ரொம்பவே மாறிட்டா. உன்னையும் யாழினியையும் பார்த்து பொறாமைப்படுறா என்றார் கவலையாக. வெண்ணிலா, பாவம் பாட்டி கயல். மரகதம், எங்க தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி கையில் கிடைச்சிருக்க நல்ல வாழ்க்கையை தொலைச்சிடுவாளோன்னு உங்கள் அப்பா பயப்படுறான். விடு, எல்லாம் காலப்போக்கில் மாறிடும். கயல்விழியின் எண்ணம் நிறைவேறுமா அல்லது பொறாமை அதிகரிக்குமா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.